ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்பவே ட்ரெண்டியான ஒரு பீகாக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சாரீ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதுதான் நம்ம ஒர்க் பண்ண போகிற சாரியோட கலர் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு எல்லோ கலர். அண்டு சாரீ ஃபுல்லாகவே இந்த மாதிரி மைல்டாக ஒரு கொடி டிசைன் மாதிரி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் மைல்டாக தான் இருக்குது. அண்ட் பார்டர்ஸ் எதுவுமே கிடையாது சாரியில். சாரியோட முந்தானியில் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் கலர் இருக்குது. சாரீ ஃபுல்லாக எல்லோ கலர் அண்ட் முந்தானி வந்து ஒரு மாதிரி ஒரு பிங்க் கலரில் இருந்தது. முந்தானிலையுமே மைல்டாக அந்த ஜரி ஒர்க் தான் இருக்குது. எந்த மோட்டிஃபோ எதுவுமே கிடையாது. சாரீ பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக இருந்தது. கலரும் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ ப்ளவுஸுமே ரொம்ப கிராண்டாக பண்ணாமல் சிம்பிளாக நீட்டாக பண்ணோம் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ டிசைனுமே அவங்களே சூஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை எப்படி ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் டிசைன் பார்க்கலாம். ஸ்லீவ் டிசைன் பார்த்திங்கன்னா எல்போ ஸ்லீவ் தான் மெஷர் பண்ணியிருக்கோம். அண்டு ஸ்லீவில் கீழே பார்டர் லைன் கொடுத்துட்டு ஸ்லீவோட எண்டிங்கில் தான் வந்து இந்த பீகாக் மோட்டிஃப் வர மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம். இதில் பீகாக் மோட்டிஃப் பார்த்திங்கன்னா 2 பீகாக் வந்து சேர்ந்துக்கிற மாதிரி தான் இருக்கும். சாரியோட முந்தானி கலர் தான் ப்ளவுஸ் பீஸும். பார்டர் லைன் என்ன பண்ணியிருக்கோன்னா 3 லைன் ஜரி கொடுத்துட்டு ஒரு லைன் சுகர் பீட், அப்புறமா பேர்ல் பீட் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்பர் 3 பேர்ல் பீட் ஒரு லைன் கொடுத்துட்டு அகைன் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பீகாக்கோட சென்டரில் இருந்த சர்க்கிள் போர்ஷன், அப்புறமா பீகாக்கோட உடம்பு போர்ஷன் எல்லாமே கோல்டன் கலர் சுகர் பீட் மட்டும் கொடுத்து அவுட்லைன் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு கீழே இருக்க அந்த ஃபெதர் மாதிரி இருக்கும்ல, அந்த இதுக்கு எல்லாமே ஜர்தூசி யூஸ் பண்ணி அவுட்லைன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த சென்டர் போர்ஷன் தான் ஃபில் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்பர் 4 பேர்ல் பீட் எடுத்திருக்கேன். சாரீ பார்த்துருப்பீங்க. சாரியோட கலர் அண்ட் ப்ளவுஸோட கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அந்த சாரீ ஃபுல்லாகவே மைல்டாக ஜரி ஒர்க் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து பேர்ல் பீட் யூஸ் பண்ணால் கொஞ்சம் ரிச்சாக காமிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் பேர்ல் பீட் சூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பேர்ல் பீட் லைன் கொடுத்துட்டு அகைன் ஒரு லைன் சுகர் பீட் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த சர்க்கிளோட சென்டரில் வந்து ஒரு ஃப்ளார் அரேஞ்ச் பண்ண போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு கிளிப் ஸ்டோன் சென்டர் போர்ஷனுக்கு கொடுக்குறேன். ஒயிட் கலர் கிளிப் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா சாரியோட கலர் பார்த்துருப்பீங்க, எல்லோ கலர். அந்த எல்லோ கலரில் வந்து சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். நார்மல் நீடில் யூஸ் பண்ணி தான் இந்த ஃப்ளார் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் இந்த ஃப்ளார்ஸ் வந்து வேறு வீடியோஸ்லேயும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த சென்டர் போர்ஷனுக்கும் அந்த ஃப்ளார் தான் பண்ண போகிறோம். நீடில் இந்த மாதிரி ஒரு 10 to 12 பீட்ஸ் வர மாதிரி எடுத்திருக்கேன். கரெக்டாக கவுண்ட் பண்ணி எடுக்கலை, ரேண்டமாக தான் எடுத்திருக்கேன். தென் நெக்ஸ்ட்டு பெட்டலுக்கு வந்து இந்த லூப்போட சென்டர் போர்ஷன்லேருந்து நெக்ஸ்ட்டு லூப் வர மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கிளியராக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஃபஸ்ட்டு லேயருக்கு வந்து 3 பெட்டல்ஸ் ரெடி பண்ணுறோம். செகண்ட் லேயருக்கு வந்து 5 பெட்டல்ஸ் வர மாதிரி ரெடி பண்ணணும். இந்த மாதிரி தேர்ட் லூப் போடும்போது வந்து ஃபஸ்ட்டு லூப்புக்கு இன்சைடில் விட்டு ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லேயர் பண்ணுறதுக்கு வந்து சேம் இதே மாதிரி 5 லூப் ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு லேயருக்கு கொடுத்த மாதிரி தான் பீட்ஸோட கவுண்டிங் வச்சுருக்கேன். 10 to 12 பீட்ஸ் வர மாதிரி. பீட்ஸோட கவுண்டிங் வந்து நான் சேஞ்ச் பண்ணலை. நீங்கள் கொஞ்சம் ஃப்ளார் வந்து பெருசாக வேணும் அப்படின்னா பீட்ஸோட கவுண்டிங் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் பீட் பார்த்திங்கன்னா நான் வந்து கிளாஸ் பீடும் யூஸ் பண்ணலை, நார்மல் சுகர் பீடும் யூஸ் பண்ணலை. கொஞ்சம் ஒரு மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். இந்த சுகர் பீட் வந்து ஷைனிங் இருக்காது இந்த அளவுக்கு, பட் பார்க்குறதுக்கு நல்லா ரிச்சாக இருக்கும். ஸோ இந்த பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா எல்லா லூப்புமே ஈவனாக ஒரே சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. செகண்ட் லேயரோட லாஸ்ட் லூப் வந்து அதில் ஸ்டார்ட் பண்ணியிருப்போம்ல ஃபஸ்ட்டு லூப், அதுக்குள்ளே விட்டு ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபெதர் போர்ஷனில் வந்து குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன்ஸ், கட்டிங் குந்தன் தான் யூஸ் பண்ண போகிறேன். அண்ட் பீகாக்கோட ஐ போர்ஷனுக்குமே வந்து கட்டிங் குந்தன் தான் திலகம் ஷேப்பு. ஆனால் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். கோல்டன் கலர் குந்தன் ஸ்டோன்ஸ் தான். திலகம் ஷேப்பில் அந்த டிப் போர்ஷன் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சு ஃபிட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பாடி போர்ஷனுக்கு கீழே இருக்கிற அந்த ஃபெதர் போர்ஷனில் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் திலகம் ஸ்டோன்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுறோம். ஒரு ஃபெதர் போர்ஷன்னா மேலேருந்து கீழே வரும்ல, அந்த மாதிரி ஸ்டோன்ஸை வந்து ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணணும். ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து க்ளூ கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன். சுற்றி நம்ம அவுட்லைன் கொடுத்துருவோம். ஸோ அது வந்து அவ்வளோ கிளியராக தெரியாது. ஸோ க்ளூ கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டோன்ஸ் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா அவுட்லைன் கொடுக்கலாம்.
நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற இந்த ஃபெதர் போர்ஷனில் ஃபில் பண்ணுறதுக்காக கோல்டன் கலர் சுகர் பீட்ஸும் அண்ட் எல்லோ கலர் சுகர் பீட்ஸும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலர் சுகர் பீட் ஒரு லைன் கொடுக்குறேன். ஃப்ளாட் லோட் பண்ணுவோம்ல அதை மாதிரி தான். அந்த குட்டி ஸ்பேஸில் வந்து ஒரு 3 to 4 பீட்ஸ் வச்சு அந்த மாதிரி ஃப்ளாட் லோட் பண்ணியிருக்கேன். லோடிங் வந்து நல்லா கிராஸாக கொடுத்தா தான் அழகாக இருக்கும். ஸோ நல்லா கிராஸாக கொடுத்துக்கோங்க. அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்க பழகிக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம அந்த ஷேப் வந்து கிடைக்கும். ஸோ அந்த கிராஸ் லைன் மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஃபஸ்ட்டு லைன் வந்து இந்த எல்லோ கலர் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு லைனுக்கு வந்து கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணுவேன். சேம் இதே மாதிரி ஆல்டர்னேட்டாக கொடுக்கணும். சென்டரில் இருக்கிற அந்த பெரிய ஃபெதர் மாதிரி ஒரு போர்ஷன் இருக்குல்ல, அதுக்கு மட்டும் லோடிங் இல்லாமல் லீஃப் மாதிரி ஃபில் பண்ணணும். ஸோ அதை நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த எல்லோ கலர் அண்ட் கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் லோடிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஃபெதர் போர்ஷன் ஃபுல்லாகவே லோடிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பீகாக்கோட பாடி போர்ஷன்லேயும் வந்து எல்லோ கலர் சுகர் பீட் கொடுத்து ஒரு லைன் லோடிங் கொடுத்துருக்கோம். அப்புறமா அந்த ஐ ஷேப் மாதிரி இருக்குல்ல, அதில் நம்பர் 3 பேர்ல் பீட் கொடுத்துட்டு உள்ளேயுமே சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற இந்த பெரிய போர்ஷன் இருந்துச்சுல, அதை கம்ப்ளீட் பண்ணலாம். இதுக்கு வந்து சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணி நான் லீஃப் ஃபில்லிங் மாதிரி கொடுக்குறேன். சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸ் வரும்போது பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். பீட்ஸோட கவுண்டிங் வந்து ரேண்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஷேப் பார்த்திங்கன்னா ரேண்டம் ஷேப்பு. ஸோ நம்ம சேம் கவுண்டிங் பீட்ஸ் வைக்க முடியாது. ஸோ பீட்ஸோட கவுண்டிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் வைக்கிறேன். அப்புறமா அல்டர்னேட்டாக 2 சைடும் ஃபில் பண்ணாமல் 1 சைட் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இன்னொரு சைட் பண்ணுறேன். சென்டரில் வந்து ஒரு சின்ன கேப் வரும். சேம் இதே மாதிரி 2 சைடும் ஃபில் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். சுகர் பீட்ஸ் ஃபுல்லாக ஃபில் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் இந்த மாதிரி ஒரு சின்ன கேப் இருக்கும். அதை ஃபைனலாக பார்த்துக்கலாம். அப்புறமா ஃபஸ்ட்டு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணியிருந்தோம்ல, அதை சுற்றி அவுட்லைன் கொடுக்கறதுக்காக நான் ஜர்தூசி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குட்டி குட்டி பீசஸ் எல்லாம் எடுத்து அந்த ஸ்டோன்ஸை சுற்றி ஃபுல்லாகவே அவுட்லைன் மாதிரி கொடுக்கணும். எல்லா ஸ்டோன்ஸுக்குமே அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஜர்தூசி யூஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகும். கொஞ்சம் சின்ன சைஸாக முடிக்கணும் அப்படின்னா கூட அதை லைட்டாக சுருக்கிட்டு ஸ்டிச் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்கோங்க. சேம் இதே மாதிரி எல்லா ஸ்டோன்ஸ்க்கும் அவுட்லைன் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஜர்தூசி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா சுற்றி ஒரு லைன் ஜரி அவுட்லைன் கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், அந்த பீகாக்கோட உடம்பு போர்ஷன்லேருந்து அந்த ஃபெதர் போர்ஷன் வரைக்கும் ஃபுல்லாக அவுட்லைன் ஒரு லைன் ஜரி கொடுத்துருக்கேன். அப்புறமா பீகாக்கோட அழகு போர்ஷன், அப்புறமா கொண்ட போர்ஷன் எல்லாமே ஜர்தூசி கொடுத்து ஃபில் பண்ணியாச்சு. அப்புறமா அந்த கீழே இருக்கிற அந்த ஃபெதர் போர்ஷனில் வந்து ஸ்டோன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா சின்ன சின்ன கேப் இருக்குது. அந்த கேப் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்காக ஒயிட் கலர் ஜர்கான் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறேன். அப்படி இல்லைனா நீங்கள் அங்கங்கே ரவுண்ட் பீட்ஸ் கூட வச்சுக்கலாம், இல்லை பேர்ல் பீட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஜர்கான் ஸ்டோன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறமா கீழே அந்த ஃபெதர் போர்ஷன்லேயும் ஒரு சின்ன கேப் இருக்குல்ல, அதுலேயுமே இந்த ஜர்கான் ஸ்டோன்ஸ் தான் ஃபுல்லாக ஃபிட் பண்ண போகிறேன். ஸ்டோன்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பீகாக்கோட நெக் போர்ஷன் இருக்குல்ல, அதில் அந்த ஐ போர்ஷனையும் சுற்றி ஃபுல்லாகவே சுகர் பீட்ஸ், கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் தான் கொடுக்குறேன். சும்மா நார்மலாக 2 பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதை மாதிரி ஃபஸ்ட்டு ஐ போர்ஷன் மட்டும் அந்த ஐ ஷேப்பில் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு அந்த நெக் போர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி பீட்ஸ் ஃபில் பண்ணணும். சுகர் பீட்ஸ் ஃபில் பண்ணும்போது வந்து 2 பீட்ஸாக அப்புறமா அந்த கர்வ் லைன்லாம் வரும்ல, அதிலெல்லாம் ஒவ்வொரு பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணோன்னா எக்ஸாக்டாக ஷேப் கிடைக்கும். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் ஜர்தூசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குமோ அதை ட்ரை பண்ணுங்கள். நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பீகாக் மோட்டிஃப் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபைனலாக ஹேங்கிங்ஸ் கொடுக்கறதுக்காக வந்து லாரல்ஸ் எடுத்திருக்கேன். பேர்ல் ஒயிட் வரும்ல, அந்த பேர்ல் ஒயிட் கலரில் வந்து ஹேங்கிங்ஸ் எடுத்திருக்கேன். இதோட நேம் வந்து லாரல்ஸ். நிறைய ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. ஹேங்கிங்ஸ்க்காக தான் இது யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி நார்மல் நீடிலில் வந்து ஒரு 3 to 4 அந்த மாதிரி ஒரு டைமுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கீழே அந்த பீகாக்கோட தோகை போர்ஷன் இருக்குல்ல, அதில் எண்டிங்கில் இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுத்தோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க காமிச்ச டிசைனில் வந்து சும்மா நார்மலாக சுகர் பீட்ஸ் அந்த மாதிரி வச்சு ஹேங்கிங்ஸ் கொடுத்துருந்தாங்க. பட் இதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம். நம்ம பேர்ல் பீட் யூஸ் பண்ணியிருந்தோம்ல, ஸோ லாரல்ஸ் யூஸ் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ரிச்சாக காமிக்கும் அப்படிங்கிறதுக்காக லாரல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் எது வேணாலும் ட்ரை பண்ணலாம்.
எப்பயுமே டிசைன் பண்ணும்போது வந்து நம்ம சாரீ கலர் என்னது, அதுக்கு என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணால் சூட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டிசைனோட ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கும். சேம் இதே மாதிரி கீழே ஃபுல்லாகவே ஹேங்கிங்ஸ் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் ஓவரால் வியூ. இப்போ பார்த்தீங்கன்னா லாரல்ஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பீகாக் மோட்டிஃபும் ஃபுல்லாக டிசைன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத. அண்டு ஃபைனலாக அங்கங்கே புட்டாஸும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். புட்டாஸ் எந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னா, குந்தன் ஸ்டோன்ஸ் கொடுத்து அதை சுற்றி சுகர் பீட் கொடுத்து 3 பேர்ல் பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இந்த டிசைனோட மெயின் போர்ஷனே பீகாக் தான். நீங்கள் அதை சுற்றி வந்து வேறு ஏதாச்சும் கொஞ்சம் ஹெவியாக பண்ணிங்க அப்படின்னா பீகாக் அந்த அளவுக்கு லுக்காக தெரியாது. ஸோ மைல்டாக புட்டாஸ் மட்டும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுதான் ப்ளவுஸோட நெக் டிசைன். நெக் டிசைன் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு டிசைனர் நெக் மாதிரி கொடுத்துட்டு கொஞ்சம் திக்காக நெக்லைன் மட்டும் கொடுத்துட்டு தென் அங்கங்கே புட்டாஸும் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஆஃப்டர் ஸ்டிச்சிங் ப்ளவுஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையுமே நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். அப்புறமா இந்த மாதிரி யூனிக்கான டிசைன்ஸ்லாம் உங்களுக்கும் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணி கொடுக்கலாம். யூடியூப்பில் போடாத நிறைய டிசைன்ஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டா ஐடி கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு சாரீ கூட வச்சு மேட்ச் பண்ணி பார்க்குறப்ப தான் அந்த பேர்ல் பீட் யூஸ் பண்ணியிருக்கிறது எவ்வளோ ஆப்டாக இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. கண்டிப்பாக இந்த டிசைன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் இன்னும் பியூட்டிஃபுல்லான க்ரியேட்டிவான டிசைன்ஸ்லாம் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.